இந்திய பங்குச்சந்தையில இன்னைக்கு என்னென்ன முக்கியமா நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமாங்க. எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஆதரவு தெரிவிங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 சுமார் 24,793 புள்ளிகளையும், சென்செக்ஸ் 81,361 புள்ளிகளையும் ஒரு சின்ன சரிவோட முடிஞ்சிருக்கு. ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.6% இருந்து 2% வரைக்கும் நல்லாவே இறங்கியிருக்கு. ஆட்டோ துறையை தவிர மத்த பெரிய துறைகள் எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருந்த மாதிரி தெரியுது. கரெக்ட். சோ இன்னைக்கு ஏன் சந்தை இப்படி ஒரு அழுத்தத்துல இருந்தது, முக்கியமான காரணிகள் என்ன, எந்த பங்குகள் கவனத்தை ஈர்த்ததுன்னு இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசலாமா வாங்க. சரி, அப்போ இந்த அழுத்தத்துக்கு என்ன காரணம்னு முதல்ல பார்க்கலாம். எது முக்கியமா இருந்தது? முக்கியமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் முடிவு தான். அவங்க வட்டி விகிதங்களை மாத்தல, அது ஓகே. ஆமா, அது எதிர்பார்க்கப்பட்டது தானே. ஆமா, ஆனா இந்த 2025ல ரேட் கட்ஸ், அதாவது வட்டி குறைப்பு முன்னாடி 3 தடவை இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அதை இப்போ 2 தடவை தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பணவீக்க கணிப்பை 3% ஏத்திட்டாங்க, வளர்ச்சி கணிப்பை 1.4% குறைச்சிட்டாங்க. ஓ, அப்போ இது கொஞ்சம் நெகட்டிவ் சிக்னல் மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா, இது குளோபல் மார்க்கெட்ஸ்ல குறிப்பா நம்ம ஐடி துறை மேல ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்துருச்சு. கரெக்ட். இந்த ஐடி சரிவுக்கு இதுதான் முக்கிய காரணமா? ஆமா, இது ஒரு முக்கியமான காரணம். இது போக வேற சில விஷயங்களும் இருக்கு. ஈரான் இஸ்ரேல் பதற்றம், அது திரும்ப கொஞ்சம் தலை தூக்குன மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $76.64 இருக்கு. அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். அப்புறம் டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு $86.53 போயிடுச்சு. இது ஏப்ரல் 9க்கு அப்புறம் பார்க்காத ஒரு சரிவு. இதுவும் இம்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, இதெல்லாம் சேர்ந்துதான் சந்தையை கொஞ்சம் கீழே இழுத்துச்சு. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நேத்து எஃப்ஐஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1482 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதை விட முக்கியமா டிஐஐஸ், நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 8207 கோடி ரூபாய்க்கு வாங்கி குவிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் மார்க்கெட்டை ரொம்ப விழாம தாங்கி பிடிச்சிருக்கா? நிச்சயமா சொல்லலாம். டிஐக்களோட இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இல்லனா சரிவு இன்னும் அதிகமா இருந்திருக்கலாம். சரி சரி, அப்போ செக்டார்ஸ் பத்தி பார்க்கலாம். எது கொஞ்சம் தாக்கு பிடிச்சது, எது ரொம்ப அடி வாங்குச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ துறை கொஞ்சம் பரவாயில்ல, சில பிரைவேட் பேங்க்ஸ் பங்குகளும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சது. ஆனா எதிர்பார்த்த மாதிரியே ஐடி செக்டாரும் மெட்டல் செக்டாரும் நல்லாவே இறங்குச்சு. குறிப்பா அந்த ஃபெட் அறிவிப்பு வந்ததும் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஷார்ப்பா கீழே போச்சு. அப்போ குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தது? உலக சந்தைகளும் கொஞ்சம் கலவையா தான் இருந்தது. யுஎஸ் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாவும், ஆசிய சந்தைகள் கொஞ்சம் வீக்காவும் இருந்துச்சு. ஓகே, சரி. இப்போ கொஞ்சம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பேசலாமா? சில பங்குகள்ல நிறைய நியூஸ் இருந்ததே. ஆமா, நிறையவே இருந்தது. சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சுல, டிமர்ஜருக்கு அப்புறம். அது எப்படி போச்சு? ஆமா, லிஸ்ட் ஆச்சு. அது முதல் 10 நாளைக்கு ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்ல இருக்கும். ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்னா அது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்பெகுலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு. அதாவது நீங்க வாங்கினா அன்னைக்கே விற்க முடியாது, டெலிவரி எடுத்தாகணும். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன பாதுகாப்பு மாதிரி. ஓ சரி சரி, புரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ மோட்டோகார்ப் ஷேர் நல்லா ஏறிச்சே. ஆமாமா, அவங்க புதுசா விடா VX2 ஸ்கூட்டர் ஜூலை 1 அன்னைக்கு வரதா நியூஸ். அதுவா காரணம்? நிச்சயமா, அது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாவே ஆட்டோ செக்டார் மேல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி புது ப்ராடக்ட் லான்ச் எல்லாம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் இல்லையா? அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவோட AST ஸ்பேஸ் மொபைல் கூட ஆமா பார்த்தேன், சேட்டலைட் பிராட்பேண்ட் சேவைக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் டெக்னாலஜி வைஸ். ஆனா வோடஃபோன் ஐடியாவோட ஃபினான்ஷியல் நிலைமையை பார்க்கும்போது இந்த டீல் எந்த அளவுக்கு வேகமா நடைமுறைக்கு வரும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்ட், அது ஒரு சவால் தான். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரீம் ஃபோக்ஸ் ஷேர்ஸ் ஒரு நியூஸ்னால காலையில ஒரு 9% கிட்ட இறங்குச்சு. ஆமா, அது என்ன நியூஸ்? ஏதோ ஒரு செய்தி வந்தது, ஆனா கம்பெனி உடனடியாக அதை மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ மறுபடியும் ஏறிடுச்சா? கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. ஆனா இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு பாருங்க. ஒரு சின்ன உறுதிப்படுத்தப்படாத செய்திக்கு கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. சோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்கு நடுவுல நுவாமா மாதிரி புரோக்கிங் ஹவுஸ் ஜைடஸ், கிளான் ஃபார்மா, MGL, கெய்ன்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா போகும்னு சொல்றாங்க. அவங்க டாபிக்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. சரி, சில முக்கியமான கம்பெனி டீல்ஸ் பத்தியும் பார்க்கலாமா? எம்டார் டெக் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சே. ஆமா, எம்டார் டெக் வெதர்ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு பெரிய 10 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல லாங் டேர்ம் ரெவென்யூ கொடுக்கும். சூப்பர். அப்புறம் டாடா டெக் ஓல்வோ கார்ஸுக்கு ஒரு கீ சப்ளையரா செலக்ட் ஆகியிருக்காங்க. இது நம்ம இந்தியன் டெக் கம்பெனிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். நிச்சயமா. அசோகா பில்ட்கான் பத்தியும் ஏதோ சொன்னீங்களே. ஆமா, அசோகா பில்ட்கான் கயானால, சவுத் அமெரிக்கால இருக்கு. அங்க ஒரு $67 மில்லியன் மதிப்புள்ள ரோட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இந்தியன் இன்ஃப்ரா கம்பெனிஸ் குளோபலா போறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போ IPO பக்கம் வருவோமா? ஏதாவது முக்கிய அப்டேட்ஸ் இருக்கா? இருக்கு. கல்பதரு ப்ராஜெக்ட்ஸோட IPO ஜூன் 24 அன்னைக்கு ஓபன் ஆகுது. சரி. அப்புறம் இன்னொரு பெரிய நியூஸ், LG எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அவங்க செப்டம்பர்ல மறுபடியும் IPO ஃபைல் பண்ண சான்ஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? சரி, ஃபைனலா புரோக்கரேஜ் நிறுவனங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? நிறைய இருக்கும், பட் சில முக்கியமானதை சொல்லுங்களேன்.
ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து டிசிபி பேங்க் வாங்க சொல்றாங்க. டார்கெட் வந்து ரூ. 175. ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ஐசிஐசிஐ லாம்பார்ட் வாங்க சொல்றாங்க. டார்கெட் ரூ. 2250. அதே சமயம் ஸ்டார் ஹெல்த் வந்து ஹோல்ட் பண்ண சொல்றாங்க. டார்கெட் 400. ஓகே, ஏதாவது செல் கால் இருக்கா? இருக்கு. ஐஓசிஎல், இந்தியன் ஆயில், அதை வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் விற்க சொல்றாங்க. டார்கெட் ரூ. 130 கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த க்ரூட் ஆயில் விலையொற்ற இறக்கும் காரணமா இருக்கலாம். இது தவிர பிபிசிஎல், மாருதி, ட்ரெண்ட், பயோகான் இந்த மாதிரி பல பங்குகளுக்கும் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ ஓவராலா மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன? இந்த ஏற்ற இறக்கம், இந்த வாலட்டிலிட்டி இது இப்படியே தொடருமா? ஆமா, இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. சந்தை வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி வாலட்டைலா இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஃபெட் பாலிசி, உலக நிகழ்வுகள், க்ரூட் ஆயில் விலை இதெல்லாம் தொடர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். டெக்னிக்கலா சொல்லணும்னா நிஃப்டி வந்து 24,500 கிட்ட ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அங்கிருந்து திரும்புதான் பார்க்கணும். சரி, இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள், செய்திகள், டீல்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ்னு நிறைய விஷயங்களை சுருக்கமா ஆனா ஆழமா பார்த்தோம். இந்த டாபிக் பத்தி உங்க கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, இங்க நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.